ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த உலகத்தில் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம், நம்மளோட சோஷியல் புக் பல புக்கில் படிச்சிருப்போம். பட் எனக்காவது யோசிச்சிருக்கோமா அந்த உயிரினங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், நேரில் நம்ம அந்த உயிரினத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டைனோசர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருவோம். ஸோ அந்த டைனோசரே பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்த்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். சில பேர் யோசிக்காமே இருந்திருப்போம். பட் உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தை திரும்பி உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க போகிறாங்க. அதாவது இப்போ உருவாக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் இல்லை ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உருவாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லலை, மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டைனோசர் இல்லாமல் பல அழிஞ்சு போன உயிரினங்களை எப்படி உருவாக்க போகிறாங்க, அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படா வந்து அழிஞ்சு போன உயிரினத்தை வந்து திரும்பி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட உடம்புலையுமே டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சில பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம உடம்புல வந்து ஜீன்ஸ் எல்லாம் உருவாயிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒருத்தரோட முடியெல்லாம் வச்சு டிஎன்ஏ வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை வச்சு ரீக்ரியேஷன், அதாவது திரும்பி அழிஞ்சு போன உயிரினத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த உயிரினத்தெல்லாம் திரும்பி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 5 உயிரினம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற உயிரினம் பார்த்தீங்கன்னா மேமோத். அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்துருப்போம். அதாவது ஐஸ் ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யானை வரும், மிகப்பெரிய கொம்பு வச்சுட்டு, வித்தியாசமான ஒரு யானை, பல மடங்கு நார்மல் யானை விட பெருசாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு மேமோத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து ரஷ்யாலையும் சரி சவுத் கொரியாலையும் சரி போயிட்டு இருக்கு. 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்தை திரும்பி கொண்டு வரலாம், அதாவது அதோட ஜீன் எடுத்து அதோட டிஎன்ஏ எடுத்து இப்போ கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மேமோத் அப்படின்ற ஒரு உயிரினம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்மேனியன் டைகர். அதாவது இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற டைகர் மாதிரி மேலே பிள்ளையெல்லாம் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அந்த டைகரோட ஃபோட்டோ வேணா நான் பக்கத்தில் போடுறேன். இந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா 1930களில் தான் அழிஞ்சு போகுது. அதாவது அந்த உயிரினம் கூட இல்லாமல் அழிஞ்சு போகுது. ஸோ அதோட வந்து டிஎன்ஏ, அதோட எலும்புகள் எல்லாத்தையுமே மியூசியமில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த மியூசியமில் எடுத்த டிஎன்ஏ வச்சு அந்த உயிரினத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேபர் டூத் கேட்ஸ். அதாவது நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மார்வலில் வர எக்ஸ்மென் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சேபர் டூத் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், மிகப்பெரிய ஒரு பல்லை வச்சுக்கிட்டு. அதாவது நம்ம சிங்கப்பல்லு சொல்லணும். ஸோ அதுவே வந்து வாயிலேருந்து கீழே வந்துருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்லு கொண்ட ஒரு மிருகம் தான் இந்த சேபர் டூத் கேட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் மிகப்பெரிய பல்லு வச்சு அந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அழிஞ்சு போன உயிரினம். ஸோ அந்த ஒரு உயிரினத்தை வந்து திரும்பி ரெசரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆராய்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ். நம்ம எல்லாருமே டைனோசர் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். 1993 ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் படத்துலேருந்து ஃபேமஸான ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொல்லனாலும் உலகத்தில் உண்மையிலே இருந்த ஒரு கதாபாத்திரம் தான், அதாவது ஒரு அனிமல் தான் இந்த டைனோசர். ஸோ இந்த டைனோசர் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேரை பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த டைனோசர் அப்படின்றதெல்லாம் இருக்காது அப்படின்றவங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல நாடுகள், பல ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், என்னடா இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் திரும்பி ரெசரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஹியூமன்ஸ்க்கு ஆபத்தாக முடியாதா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது, நம்ம ஜென்ரேஷன்லையாவது இது நடக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமல்னு சொல்கிறதோட நம்ம ஹியூமனுக்கு ரிலேட்டடான ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெந்தர்வெல், அதாவது அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நான் தப்பாக பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன், பட் அதோட ஸ்பெல்லிங் வந்து நான் கீழே போகிறேன். ஸோ இந்த ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹெட்டாக இருக்கட்டும், அவங்களோட மண்டவோடு கொஞ்சம் வேரியாக இருக்கும், அவங்களோட முகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியாக இருக்கும். ஸோ ஐஸ் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூமி ஃபுல்லாகவே ஐஸால் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யூரோப்பில் இப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,20,000 ஒரு 35,000 வருஷம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த நெந்தர்வெல் அப்படின்ற ஒரு உயிரினம். ஸோ இந்த உயிரினம் ஹியூமனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த உயிரினத்தையும் திரும்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொண்டு வரவங்களுக்கும் ஹியூமன் அளவு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம அளவுக்கு இவங்க யோசிச்சும் நம்மளே அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். எப்படி டைனோசரை கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் ஆகுமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இத்தனை உயிரினங்கள், இவ்வளோ சக்தி வாய்ந்த உயிரினங்கள்லாம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக இது ஹியூமன்ஸ்க்கே வந்து வினையாக முடியவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உயிரினத்தெல்லாம் கொண்டு வரது நல்லதா இல்லை கெட்டதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட பார்ட் 2 வேணும். ஸோ இந்த வீடியோவில் 5 தான் சொல்லியிருப்பேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு 5 உயிரினம் ரெசர்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5 உயிரினம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ, ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.
பாய்.